அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு பச்சை பயிறு வேக வச்சுருந்தேன். இதை நல்லாவே வறுத்துட்டு இது கூட உப்பு தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சு இது கூட நாட்டு சக்கரை தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபில்லிங்கான ரெசிபியும் கூட, அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ணியிருக்கேன், பொண்ணுங்களுக்கு ஸ்நாக்ஸாக பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்க, எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வேறு ரெசிபி நான் செஞ்சு சாப்பிடுவேன்னு அர்த்தம். அதாவது பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காத பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சில ரெசிபிஸ் இருக்குது. அந்த டைமில் எனக்கு அது சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா அவங்க போனதுக்கப்புறமா பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேக் பண்ண போக மீதி இருக்கிறது நான் சாப்பிட்டுக்குவேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் இப்படி தான் எடுத்துக்குவேன். ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்ல சாஃப்டான கீ சப்பாத்தி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணியிருக்கேன். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து செம்மி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது.